ஹலோ மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாம்பியன்ஸ் டிராஃபி எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்மளோட பில்டப்ஸ் எல்லாம் ஐபிஎல் நோக்கி தான் இருக்க போகுது. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 10-11 நாள்ல ஐபிஎல் ஆரம்பிக்க போகுது இல்லையா? ஸோ அதுக்காக நிறைய வீடியோஸ் போட போறோம். அதுல இந்த வீடியோ ஒரு வீடியோவா இருக்க போகுது. சிஎஸ்கேவோட ரொம்ப இம்பார்ட்டன்டான பிளேயர்ஸ் பத்தி ஒரு விஷயங்கள் பார்க்கலாம். மும்பை இந்தியன்ஸுக்கும் பார்க்கலாம், அதே மாதிரி ஆர்சிபிக்கும் பார்க்கலாம். இந்த 3 டீமுக்கும் பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா இந்த 3 டீமோட ஃபேன்ஸ் தான் நிறைய பேர் இருக்கீங்க, அதுக்காக மட்டும் வேற எதுவும் கிடையாது. சோ அதுல ரொம்ப முக்கியமான சிஎஸ்கே பிளேயரா நான் கருதுற போறது ராகுல் திரிபாதி. எஸ், கிட்டத்தட்ட அந்த ராகுல் திரிபாதி அந்த புனேக்காக விளையாண்டாரு தோனியோட. அதுக்கப்புறம் நான் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ண ஒரு காம்போ அப்படின்னா ராகுல் திரிபாதி MS தோனி காம்போ தான். ஏன்னா கிட்டத்தட்ட அந்த ராகுல் திரிபாதிங்கிற ஒரு டேலண்ட் எடுத்துட்டு வந்ததே ஒரு டைம்ல தோனி அண்ட் கோ தான். அவங்க ரொம்ப நம்பிக்கை வச்சாங்க. 2018 கூட இவர் எடுத்துட்டு வரணும்னு ட்ரை பண்ணாங்க, பட் முடியல. ஓகே, சோ இப்போ பாத்தீங்கன்னா பல வருடங்கள் கழித்து வந்திருக்காரு. சோ இவர் இருக்கிறதுனால என்னென்ன விஷயங்கள்லாம் ஷார்ட் அவுட் ஆகும் அப்படிங்கறத பத்தி பேசலாம். பேசிக்கா நம்மளோட நம்பர் 3 ராகுல் திரிபாதி இருக்க போறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரெயிட்டாவே ஓபனிங் பண்ணிடுவாரு, ருத்ராஜ் கெய்க்வாட் கீழே ஆடுவாரு. இதுதான் நடக்கும். இப்போ நம்ம ஒரு நம்பர் 3 வச்சுக்கலாம். மிடில் ஆர்டர் பொசிஷன்ல ரொம்ப முக்கியமான ஒரு பொசிஷன் இந்த நம்பர் 3ங்க. நம்பர் 3 நல்லா விளையாடிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த டீம் ரொம்ப சூப்பரா ஆயிரும். ஏன்னா எப்படி ஒரு ஓப்பனிங் பேர் விளையாடுறாங்களோ அதை வச்சே நம்பர் 3 ஆடுற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு எக்ஸ்ப்ளோசிவான ஒரு ஓப்பனிங் இருக்கு, ஒரு 6 ஓவருக்கு திட்டுன்னு ஒரு 60-70 ரன் அடிச்சிட்டாங்க, அங்க ஒரு விக்கெட் விழுகுது அப்படின்னா வர்ற நம்பர் 3 பேட்ஸ்மேன் பாத்தீங்க அப்படின்னா சூப்பரா அதே மாதிரி கேம் எடுத்துட்டு போகணும். இல்ல ஒரு 6 ஓவர்ல ரொம்ப மோசமா ஆடி ஒரு மாதிரி பாத்தீங்கன்னா இது பண்ணிட்டாங்க, விக்கெட்ஸ் விழுவுது அப்படிங்கிற பட்சத்துல ஒரு 2 அங்கேருந்து ஒரு நம்பர் 3 வர்றவங்க பாத்தீங்கன்னா கேமை நிதானமா எடுத்துட்டு போகணும். சோ இந்த நம்பர் 3 பொசிஷன் அப்படிங்கிறது ரொம்ப ட்ரிக்கியான ஒரு பொசிஷன். நிறைய நம்பர் 3 விளையாண்ட பிளேயர்ஸ் சூப்பர் ஸ்டாரா இருக்கிறதுக்கு காரணம் தான் சிஎஸ்கேல அந்த சுரேஷ் ரெய்னாக்கு அப்புறம் ஒரு பெர்ஃபெக்ட்டான நம்பர் 3 கண்டுபிடிக்கவே முடியல. எஸ், மேபி ராகுல் திரிபாதி அந்த ரோலை பண்ணுவாரோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருக்கு. ஒரு இம்ப்ரெசிவான ஐபிஎல் ட்ராக் ரெக்கார்டு தலைமை வச்சிருக்கான். 2021 சீசன்ல கொல்கத்தா நைட் ரைடர்ஸுக்காக கிட்டத்தட்ட 397 ரன் பாத்தீங்க அப்படின்னா 140 ஸ்ட்ரைக் ரேட்ல அடிச்சிருந்தாரு. அதுல ஒரு 2 ஹாஃப் செஞ்சுரி அப்படின்னு வரும். நல்லா ஆக்சலரேட் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். எஸ், வேல்யூபிளான ஒரு அசெட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். கேமை ஒரே ஸ்ட்ரைக் ரேட்ல எடுத்துட்டு போயிட்டே இருக்க மாட்டாரு. திடுப்புன்னு பாத்தீங்க அப்படின்னா அவரோட கேம் சேஞ்சஸ் வரும். நிறைய வேரியஸ் ஷாட்ஸ் வச்சிருப்பாரு. இந்தியா ஆடினார் ரீசன்ட் டைம்ஸ்ல, அங்கேயும் போயிட்டு ஒரு சில நல்ல இன்னிங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவர்கிட்ட பார்த்தோம். ஒரு மாதிரி பவுலர்ஸை டிஸ்டர்ப் பண்ணி ஆடக்கூடிய ஒரு பிளேயர் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப காமான ஒரு பிளேயர். அதே நேரத்தில் ஃபீல்டிங்கும் ரொம்ப எக்ஸலன்ஸா இருக்கும் அவர்கிட்ட நம்ம பாக்குறப்போ. அட் சேம் டைம் பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு டெம்பர்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு பிளேயர். ஈவன் தோ SRHல அவர் இருந்தப்போ ஒரு சில நல்ல இன்னிங்ஸ் பார்த்தோம். பிளே ஆஃப்ஸ்ல எல்லாம் கூட நல்லா விளையாண்டாரு. ஆனா அவரால் பாத்தீங்க அப்படின்னா நிறைய மேட்சஸ் வாய்ப்பு அவருக்கு கொடுக்கப்படலை. ஏன்னா அவங்களோட காம்பினேஷன் ரொம்ப மிஸ் ஆகிட்டே இருந்துச்சு. அதனால ஒரு 140 to 150க்கு மேல ஸ்ட்ரைக் ரேட் பண்ணக்கூடிய ஒருத்தர் அப்படின்னே சொல்லலாம். நிறைய ஹார்டாலாம் அடிக்க மாட்டாரு. ஒரு மாதிரி கரெக்டா டைமிங்ல விளையாடக்கூடிய ஒரு பிளேயர். சேப்பாக் மாதிரி கண்டிஷன்ஸுக்கு நல்லா சூட் ஆவார். ஏன்னா ஸ்பின்னர்ஸை பயங்கரமா அட்டாக் பண்ணுவாரு. ஃபாஸ்ட் பவுலர்ஸையும் பாத்தீங்க அப்படின்னா சேமா ஆடக்கூடிய ஒரு பிளேயர். அட் த சேம் டைம் நல்ல கிளாஸியான ஷாட்ஸ் வச்சிருக்காரு. அடால் துடால் பேட்ஸ்மேன் கிடையாது, பட் ஆனா கிரவுண்ட்ல இருக்கிற எல்லா சைடும் விளையாடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன். நிறைய ஸ்வீப் ஷாட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஆடுவாரு ஸ்பின்னர்ஸுக்கு அகைன்ஸ்டா. அட் த சேம் டைம் ரேம்ப் பண்ணக்கூடிய ஒருத்தர் அண்ட் பயங்கரமான ஒரு ஃபீல்டர். அதை நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். பேட்டிங்கை தாண்டி நல்ல ஒரு எபிலிட்டி பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. சிஎஸ்கேவோட அந்த ஒரு கோர் குரூப்ல இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. சோ நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காரு அவரோட டொமஸ்டிக் டீம்லயும் சரி, அட் த சேம் டைம் ஐபிஎல்லையும் சரி. இது அப்படியே கண்டினியூவா இப்ப சென்னைக்கு பண்ணுவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதெல்லாம் தாண்டி மகாராஷ்டிராவை சேர்ந்த ஒரு பிளேயர் கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட்டோட சொந்த டீமுக்கு அங்க ஆடிக்கிட்டு இருக்காரு. ஆப்வியஸ்லி 2 பேரும் அந்த ஒரே ஊரை சேர்ந்த ஒருத்தங்க. சோ அவங்களுக்குள்ள நல்ல ரேப்போ இருக்கும். மேபி அதனால கூட ராகுல் திரிபாதி எடுத்துட்டு வந்திருக்கலாம். ஈவன் தோ நிறைய டைம் மகாராஷ்டிரா கிரிக்கெட்லயே ராகுல் திரிபாதியை ரொம்ப நம்பி முன்னாடி இறக்கி விட்டு ருத்ராஜ் கெய்க்வாட் பின்னாடி ஆடின காலகட்டங்கள்லாம் நம்ம இப்ப ரீசன்ட் டைம்ஸ்ல பார்த்தோம். எனக்கு என்னமோ அதனாலதான் ரொம்ப ஏதோ தோணிக்கிட்டே இருக்கு. ராகுல் திரிபாதி மேபி ஓபன் பண்ணுவாரு போல டெவான் கான்வேயோட. ருத்து மேபி நம்பர் 3ல வருவாரு. அப்படி இல்லைன்னா ருத்து இன்னும் கீழே ஆடிட்டு, ஏன்னா அவரு இப்ப அதெல்லாம் பண்றாரு. நம்பர் 6க்கெல்லாம் வந்துகிட்டு இருக்காரு. அது மாதிரி எதுவும் ட்ரை பண்ண போறாரோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பட் ஆனா ராகுல் திரிபாதி எனக்கு தெரிஞ்சு எல்லா மேட்சோட 11
11லையுமே இருப்பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு பிளேயரை வந்து உங்களால வந்து பாத்தீங்கன்னா ஒதுக்கி வைக்கவே முடியாது. செமையான ரெஃப்ளெக்ஷன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர். அந்த ஃபீல்டிங்லையும் சரி பேட்டிங்லையும் சரி நல்ல ஒரு டிஃபென்ஸ் ஆடுவாருங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். கேமை எலிவேட் பண்ணி எடுத்துட்டு போவாரு. எங்கேருந்து வேணாலும் எப்படிப்பட்ட கேமை வேணாலும் மாற்றக்கூடிய ஒரு திறமை இருக்கிற ஒரு பிளேயர். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்கன்சிஸ்டண்டான பிளேயர் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லி தான் ஆகணும். ஏன்னா இவ்வளோ சொன்னோம் நல்ல விஷயங்கள், கொஞ்சம் அவர்கிட்ட பேடான விஷயங்கள் அப்படின்னா இன்கன்சிஸ்டன்சி. கண்டினியூவாக அவர் நல்லா விளையாண்டா மட்டும்தான் பெரிய இடங்களை கிராப் பண்ண முடியுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அவர் அதை பண்ண மாட்டார். நீங்கள் ராகுல் திரிபாதியோட கெரியர் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நல்ல இன்னிங்ஸ் விளையாண்டுருப்பாரு. ஆனால் அது எதுவுமே கண்டினியூவாக ஆடி இருக்க மாட்டார். அப்படி கண்டினியூவாக ஆடுறப்பதான் உங்களுக்கு நேஷனல் கால் அப்லாம் வரும். அப்படியுமே கிட்டத்தட்ட 30+ ஆயிடுச்சு அவருக்கு. அவர் இந்தியாவும் ஆடிட்டாரு. இதுக்கப்புறமும் சான்சஸ் இருக்கு. நம்ம எப்படி வந்து இங்க விளையாடுறதுக்கு அப்புறம் நிறைய பேர் போய் இந்தியா ஆடி இருக்காங்களோ அந்த மாதிரி மேபி எனக்கு டிகேவை பார்க்கறப்போ அப்படியே அதான் தோணும். டிகே எப்படி ஆர்சிபியில் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து போனாரோ அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ராகுல் திரிபாதியும் திருப்பி இந்தியாவுக்குள்ள போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. பார்க்கலாம். அவர் ரீசெண்டா கொடுத்த ஒரு இன்டர்வியூல கூட சொல்லியிருக்காரு, நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன், நிறைய இதுக்காக தான் நான் காத்திருந்தேன். ஈவன் தோ என்னோட ஒரு பெரிய லாங் டைம் விஷ் நான் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்காக ஆடணும், எனக்கு இப்போதான் அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு, மேபி வந்து நான் இங்கேருந்து நல்லா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஜிங்கியா ரகானே பார்த்தோம், ராபின் உத்தப்பா பார்த்தோம், அம்பத்தி ராயுடு பார்த்தோம். நிறைய பேர் இங்கே வந்து ஒரு ரிடம்ஷன் ஆகிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து இது அவரோட ரிடம்ஷனாக இருக்குமா? ராகுல் திரிபாதி மறுபடியும் பயங்கரமாக ஆடி மறுபடியும் அந்த ஒரு பெரிய ஒரு பிளேயராக மாறுவாரா அப்படிங்கிறத வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்டு நீங்கள் சொல்லுங்கள், ராகுல் திரிபாதி எப்படிப்பட்ட ஒரு பிக் அண்ட் ஒரு எக்ஸ்பேக்டராக இருப்பாரா? அவர் சேப்பா கண்டிஷன்ஸ் எப்படி ஆடுவார் அண்ட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு ஃபுல் நம்பிக்கை இருக்கு. ஒரு சீசன் 14 மேட்சுமே அவர் ஆடுவார். எனக்கு தெரிஞ்சு 6லேருந்து 7 மேட்சஸ் சாலிடாக ஆடி கொடுப்பாரு நமக்காக அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வேறொரு வீடியோல வேறொரு கான்செப்ட் வந்து உங்களை சந்திக்கிட்டேன். அடுத்து நான் ஃபர்ஸ்ட்லேயே சொன்ன மாதிரி மும்பை இந்தியன்ஸ், சென்னை சூப்பர் கிங்ஸ், அதுக்கப்புறம் ஆர்சிபி, இந்த 3 டீம்ல இருக்கிற வேற ஏதாவது ஒரு பிளேயரை பத்தி போடணும் அப்படின்னா அது யாரா இருக்கும் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. அவங்கள பத்தின வீடியோவும் வரும். இது இல்லாமலும் நிறைய ஐபிஎல் வீடியோஸ் அண்ட் கேப்டன்ஸ் ஆல் டைம் 11 அப்படி இப்படின்ட்டு நிறைய பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ தொடர்ந்து எல்லாத்தையும் பற்றி பேசுவோம். ஐபிஎல் வரப்போகுது, என்ஜாய்மெண்ட்ஸ் ஆரம்பிக்க போகுது. ஸோ உங்களோட கருத்தை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணவும். வேறொரு வீடியோவில் வேறொரு கான்செப்ட்ல வந்து உங்களை சந்திக்கிறேன். அண்ட் விஜய் மணி, லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே.